வணக்கம். கள்ளக்குறிச்சியில் 50 பேர்த்துக்கு மேல கள்ளச்சாராயம் என்ற விஷச்சாராயத்தை குடிச்சு உயிரிழந்திருக்காங்க. மருத்துவமனையில் நிறைய பேர் கண்ணு போய், கால் போய், வலிப்பு வந்து போராடிட்டு இருக்காங்க உயிருக்கு. அவங்க எல்லாத்துக்குமே 10 லட்சம் ரூபாய் கிடைக்குமா அப்படிங்கிறது என்னோட கேள்வி. ஒரே ஒரு கேள்வி, நான் உங்க மனசாட்சி தொட்டு இதுக்கு பதில் சொல்லுங்க. நீங்க ஒரு குழந்தைய வந்து நல்ல பள்ளிக்கூடத்தில் சேர்த்துன்னு நினைக்கிறீங்க, நல்ல கல்லூரியில் சேர்த்தணும்னு நினைக்கிறாங்க, இல்லது ஒரு வீடு கட்டி ஒரு எலக்ட்ரிக் கனெக்ஷன், ஒரு வாட்டர் கனெக்ஷன் வாங்கணும்னு நினைக்கிறீங்க. நேர்மையாக உழைச்சி சம்பாரிச்சு டாக்குமெண்ட் வச்சு நீங்கள் போய் இந்த காரியத்தை செய்ய முடியுமா அப்படின்னு உங்கள் மனசாட்சி தொட்டு சொல்லுங்கள். நம்ம யாருமே செய்ய முடியாது. எவ்வளோ பெரிய டாக்குமெண்ட் வச்சுருந்தாலும், எவ்வளோ நேர்மையானவளாக இருந்தாலும், யாரோட ரெக்கமெண்டேஷனுமே இல்லாமல் இதை நம்ம பண்ணவே முடியாது. அப்படி இருக்கிற ஒரு நாட்டில் எப்படி யாருக்குமே தெரியாமல், இவ்வளோ அதிகாரிகளுக்கு தெரியாமல் எப்படி அவங்க கள்ளச்சாராயம் காய்ச்சினாங்க, அதாவது இந்த விஷச்சாராயத்தை காய்ச்சினாங்க அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய கேள்விக்குறி. இந்த விஷச்சாராயத்தை வந்து ஒருத்தர் மட்டுமே பண்ணிட முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. இதுக்கு பின்னாடி பெரிய பெரிய நெட்வொர்க்ஸ் இருக்குது. அதோடைய ரூட் காஸ் என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சா தான் இந்த குடும்பத்துக்கு உண்மையான பிராயச்சத்தமாக இருக்கும் அப்படின்னு நான் பார்க்குறேன். அதாவது வந்து லட்சக்கணக்கில் பணம் கொண்டாந்து இந்த குடும்பத்துக்கு கொடுக்குறீங்க. நம்ம தப்பு பண்ணுனா மட்டும்தான் கோயிலில் போய் சாமி கும்பிட்டு பிராயச்சித்தமும் ஒரு 1000 ரூபா உண்டியில் போட்டுருவோம். எதுக்காக பணம் கொடுக்கணும்? யாரோட பணத்தை எடுத்து யாரு கொடுக்குறாங்க? அவங்க இவர் என்ன பெரிய ஒலிம்பிக் வீரரா, இல்லை இராணுவத்தில் இருந்து போராடினாரா, பொதுப்பணி ஏதாவது செஞ்சாரா, இல்லை ரொம்ப கஷ்டப்பட்டு வாடுற குடும்பத்தில் இருக்கிறாங்களா, இல்லை ஏஷியன் கேம்ஸில் ஜெயிச்சாங்களா? எதுவுமே கிடையாது. சொந்த குடும்பத்தை கூட நல்லா பார்க்காத ஒருத்தனுக்கு வந்து செத்து போனதுக்கு 10 லட்சம் ரூபாய் கொடுக்குறாங்க அப்படின்னா இதெல்லாம் எப்படி பார்க்கறது? அது மட்டும் இல்லை, பல கட்சிகள் வந்து காசு கொடுக்குறாங்க. எதுக்காக காசு கொடுக்கணும்? அப்போ என்ன சொல்ல வர்றீங்க? எல்லாரும் கள்ளச்சாராயத்தை குடிச்சிட்டு சாவுங்க, நாங்கள் காசு தர்றோம், உங்கள் குடும்பத்தை நாங்கள் பார்த்துக்குறோன்னு சொல்ல வர்றீங்களா? ஓகே. இந்த விஷச்சாராயத்தை குடிச்சு எனக்கு இத்தனை பேர் செத்து போயிட்டாங்க. வீதிக்கு வீதிக்கு சாராய கடை இருக்குது. அந்த சாராயத்தை குடிச்சிட்டு செத்து போகிறவங்க வந்து குறுகிய காலத்தில் நிறைய பேர் இருக்காங்க. நான் ஒரே ஒரு கேள்வி தான் கேட்குறேன். இந்த சாராய கடை நடத்துகிறவங்க யார்? அந்த சாராய கடையில் குடிச்சு லிவர் கெட்டு போய் செத்து போன எல்லாத்துக்குமே வந்து இந்த அரசாங்கம் பணம் கொடுக்குமா? உங்கள் வீட்டில் நீங்கள் குடிக்காமல் இருக்கலாம், உங்கள் வீட்டுக்காரர் குடிக்காமல் இருக்கலாம். ஆனால் கொஞ்சம் நம்ம காலை வெளியே எடுத்து வச்சு பார்த்தோம்னா எத்தனை பேர் நம்மளை சுற்றி எவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்காங்க. இந்த சாராயம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால எத்தனை குடும்பங்கள் வந்து இன்னைக்கு அல்லாடிட்டு இருக்கு. எத்தனை இளம் விதவைகள் தமிழ்நாட்டில் இருக்காங்க. அவங்க வாழ்வியல் எவ்வளோ தூரம் பாதிக்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் நம்ம கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். இன்னொன்று, நம்ம குடிக்கலனா கூட நம்ம பையன் பொண்ணுங்க குடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கு. ஏன் அப்படின்னா வீதிக்கு வீதிக்கு இதெல்லாம் இன்னைக்கு பெருகிருச்சு. இதுக்கான முழு தீர்வு என்ன அப்படின்னு நான் பார்க்குறேன்னா, சாராய கடை முழுசாக ஒழிக்கணும். இது வந்து இந்த அரசாங்கம் நினைச்சா இன்னைக்கு ஒரே ஒரு அறிக்கை விட்டு தமிழ்நாட்டில் இருக்க அத்தனை சாராய கடையும் மூட முடியும். ஏன்னா அவ்வளோ அதிகாரம் வந்து அரசாங்கத்துக்கிட்ட இருக்கு. ஏன் இதை பண்ணல அப்படிங்கிறத ஒரு எளிய மகளின் கேள்வியாக நான் வைக்கிறேன். நீங்கள் யாருக்குமே பணம் கொடுக்க வேண்டாம். எதுக்காக பணம்? தயவு செய்து ஒன்னே ஒன்று கேட்டுக்கிறேன், பணம் கொடுத்து ஊக்குவிக்காதீங்க. கள்ளச்சாராயம் குடிச்சு சாவுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னே ஒன்று தான் கேட்குறேன். எல்லாத்துக்கும் கள்ளச்சாராயத்தை ஊற்றி விட்டுருங்க. சாரி, கள்ளச்சாரைன்னு சொல்லக்கூடாது, விஷச்சாராயத்தை ஊற்றி விட்டுருங்க, எல்லாரும் செத்து போயிடுவாங்க, இந்த நாடே உங்களுக்கு சொந்தமாயிரும் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. அதனால் விக்கிரவாண்டி தேர்தல் வருது. அந்த தேர்தல் ஓட்டு போடும்போது அந்த குடும்பத்தில் இருக்காங்களா அந்த பெண்கள், அவங்கள எந்த தப்புமே பண்ணல. அந்த பொண்ணுங்க எந்த தப்புமே பண்ணாதவங்க வந்து தினமும் எத்தனை அவமானங்களை இந்த குடிமகனால் சந்திச்சு வந்திருப்பாங்க அப்படிங்கிறது வந்து எல்லாத்துக்குமே தெரியும். அந்த தேர்தலில் போய் ஓட்டு போடும்போது இவங்களோட அழுக்குரல்கள் வந்து உங்கள் காதில் கேட்கட்டும். கரெக்டான இடத்துல போய் தயவு செய்து ஒரு ஓட்டு போடுங்க. இது நம்மளுக்கு என்னன்னு தயவு செய்து யாரும் இதை கடந்து செல்லாதீர்கள். நம்ம வீட்டுக்கும் இது நாளைக்கு வரும். அது ரொம்ப தூரம் கிடையாது. நன்றி, வணக்கம்.